சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. டிசம்பர் மாதத்தின் கடைசி 15 நாட்கள், டிசம்பர் 16 முதல் 31 வரை, வெறும் நாட்காட்டி அல்ல, மாறாக சுயபரிசோதனை, முடிவெடுத்தல் மற்றும் திசையை அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மரியாதை என்பது வெளிப்புற புகழில் இருந்து அல்ல, உள்நிலைத்தன்மையிலிருந்து பிறக்கிறது என்பதே இந்தக் காலம் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. கிரக நிலைகள் இப்போது சக்தியை ஞானத்துடன் இணைக்க வேண்டிய நேரம் என்பதை குறிக்கின்றன. இந்த வீடியோவில் டிசம்பர் 16 முதல் 31, 2025 வரையிலான காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில், பணம், உறவுகள் மற்றும் சுய வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் என்ன என்பதை ஆராய்வோம். இது வெறும் கணிப்பு அல்ல, ஆனால் காலத்துடனான உரையாடல். கிரக சமிக்ஞைகளை புரிந்துகொண்டு ஆண்டின் இறுதி தருணங்களை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். முதல் காரணி, உங்கள் லக்னத்தில் கேது மற்றும் ராகுவின் நிழல். கேது உங்கள் ராசியில், அதாவது உங்கள் லக்னத்தில் வைக்கப்பட்டுள்ளது. லக்னம் எது? லக்னம் நீங்கள், உங்கள் உடல், உங்கள் மனம். கேது என்பது தலை இல்லாத ஒரு கிரகம். எனவே கடந்த சில மாதங்களாக நீங்கள் அடிக்கடி குழப்பத்தை கவனித்திருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் இதைச் செய்ய விரும்புவீர்கள், சில சமயங்களில் அப்படித்தான். முடிவுகளை எடுக்க நீங்கள் பயப்படுவீர்கள். இது கேதுவின் செல்வாக்கு. இரண்டாவது காரணி, சனியின் தயா மற்றும் 8வது வீடு. நீதியின் கடவுளான சனி உங்கள் 8வது வீடான மீனத்தில் இருக்கிறார். 8வது வீடு தடைகள் மற்றும் திடீர் பிரச்சனைகளின் வீடாகும். மேலும் அவர் 8வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் சனியின் தயாவின் கீழ் இருக்கிறீர்கள். இதன் பொருள் எதுவும் சீராக நடக்கவில்லை. ஒவ்வொரு பணியும் தாமதமாகவும் போராட்டத்தாலும் நிறைந்துள்ளது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். மூன்றாவது காரணி, உங்கள் பாதுகாவலர் வியாழன், அறிவு மற்றும் விரிவாக்கத்தின் கிரகம். அவர் உங்கள் 11வது வீட்டில், நன்மைகளின் வீடாக இருக்கிறார். மிக முக்கியமாக, அங்கிருந்து அவர் உங்கள் 5வது வீட்டை நேரடியாக பார்க்கிறார். இது உங்களை வீழ்ச்சியடையாமல் வைத்திருக்கும் பாதுகாப்பு வலை. 4வது மற்றும் மிக முக்கியமான காரணி, 5வது வீட்டை செயல்படுத்துவதாகும். இது மிக முக்கியமான புள்ளி. டிசம்பர் 16 வரை உங்கள் ராசி அதிபதியான சூரியன் 4வது வீட்டில் இருந்தார். மகிழ்ச்சியின் 4வது வீடு. இருப்பினும் விருச்சிக ராசியில் சூரியன் சற்று சங்கடமாக உணர்கிறார். ஆனால் டிசம்பர் 16ஆம் தேதி சூரியன் உங்கள் 5வது வீடான தனுசு ராசிக்குள் நுழைவார். அங்கே அவருக்கு யார் காத்திருக்கிறார்கள்? செவ்வாய். செவ்வாய் உங்கள் யோகக்காரக கிரகம். மிகவும் புனிதமான கிரகம். சூரியன், ஆன்மா, மற்றும் செவ்வாய், சக்தி, 5வது வீட்டில் சந்திக்கும்போது என்ன நடக்கும்? ஒரு வெடிப்போ, ஒரு ஆற்றல் வெடிப்போ. இதன் பொருள் டிசம்பர் 16 முதல் 31 வரை உங்களிடம் அதிக ஆற்றலும் தன்னம்பிக்கையும் இருக்கும். கடந்த 6 மாதங்களாக நிலுவையில் உள்ள வேலையை வெறும் 15 நாட்களில் முடிக்க முடியும். எனவே இந்த ஆற்றல் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் உங்கள் ஆளுமை மற்றும் மன அமைதியை பற்றி பேசலாம். டிசம்பர் 16ஆம் தேதிக்கு முன்பு நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஒரு சோம்பல் மற்றும் தள்ளிப்போடும் பழக்கம் உங்களைச் சூழ்ந்திருந்தது. நீங்கள் நிறைய செய்ய விரும்பினீர்கள், ஆனால் உங்கள் உடல் உங்களை ஆதரிக்கவில்லை. ஆனால் டிசம்பர் 16ஆம் தேதி காலையிலிருந்து நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை உணருவீர்கள். சூரியன் 5வது வீட்டில் ஒரு நெருப்பு மூலகமாக நுழைந்து செவ்வாய் கிரகத்தைச் சந்திக்கும்போது உங்களுக்குள் இருக்கும் சிங்கம் விழித்துக் கொள்ளும். சிம்மத்தின் சின்னம் ஒரு சிங்கம். சிங்கங்கள் ஒருபோதும் குழப்பமடையாது. இந்த நேரத்தில் உங்கள் முடிவெடுக்கும் திறன்கள் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். மற்றவர்கள் சொல்வதைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துவீர்கள். உங்கள் இலக்குகளில் நேரடியாக கவனம் செலுத்துவீர்கள். இருப்பினும் இங்கே ஒரு எச்சரிக்கை மிக முக்கியமானது. அதிகப்படியானது தடை செய்யப்பட்டுள்ளது என்று ஜோதிடம் கூறுகிறது. உங்கள் லக்னத்தில் கேது இருக்கிறார். இது மனதை சூடேற்றும். 5வது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அதிக நெருப்பு சக்தியை வழங்குகின்றன. இதன் பக்க விளைவுகள் என்னவாக இருக்கும்?
ஆணவம் மற்றும் கோபம் ஆகியவை பக்க விளைவுகள். டிசம்பர் 16 முதல் 31 வரை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லது மற்றவர்கள் முட்டாள்கள் என்று நீங்கள் உணரலாம். 5-35 என்ற மனப்பான்மையை பராமரிப்பது உங்கள் வேலையை அழிக்கக்கூடும். குறிப்பாக இந்த 2 நாட்களில் டிசம்பர் 22 முதல் 24 வரை உங்கள் பேச்சு கடுமையாக மாறக்கூடும். கோபத்தில் நீங்கள் ஒரு அன்பானவர், நண்பர் அல்லது உங்கள் முதலாளியிடம் சொல்லக்கூடாத ஒன்றைச் சொல்லலாம். எனவே ஆளுமை பகுப்பாய்வு உங்களுக்கு முழு அதிகாரம் இருப்பதாக கூறுகிறது. கார் 100 டிகிரி செல்லலாம், ஆனால் ஸ்டீயரின் உங்கள் கையில். ஆணவம் காட்டுவது விபத்தில் முடியும். பணிவு காட்டுவது பந்தயத்தில் வெற்றி பெறும். தேர்வு உங்களுடையது. இப்போது நாம் அனைவரும் பாடுபடும் பிரச்சினைக்கு வருவோம்: தொழில் மற்றும் பணம். இந்த 15 நாட்கள் உங்கள் பேய்களை நிரப்புமா? உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? பதில் ஆம். ஆனால் சில நிபந்தனைகளுடன். உங்கள் தொழில் வாழ்க்கையை சுக்கிரன் ஆட்சி செய்கிறார். டிசம்பர் 20ஆம் தேதி வரை சுக்கிரன் உங்கள் 4வது வீட்டில் இருக்கிறார். இந்த நேரம் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கு அல்லது சொத்து பரிவர்த்தனை செய்வதற்கு நல்லது. இருப்பினும் டிசம்பர் 20ஆம் தேதி சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் சேர்ந்து சுக்கிரனும் 5வது வீட்டிற்குள் நுழைவார். இதன் அர்த்தம் என்ன? ஜோதிடத்தில் தொழில் அதிபதி 5வது வீட்டிற்குள் நுழைகையில் உங்கள் வேலைக்கு நீங்கள் படைப்பாற்றலை கொண்டு வருவீர்கள் என்பதை குறிக்கிறது. உங்கள் வணிகம் கலை, ஃபேஷன், பொழுதுபோக்கு, பங்குச்சந்தை அல்லது கல்வி தொடர்பானதாக இருந்தால் டிசம்பர் 20ஆம் தேதிக்குப் பிறகு நீங்கள் எதிர்பாராத லாபங்களை அனுபவிப்பீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு டிசம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிகள் மிகவும் மங்களகரமானவை. சம்பள உயர்வு பற்றி உங்கள் முதலாளியிடம் பேச வேண்டும் என்றால் இந்த நாட்களை தேர்வு செய்யவும். நீங்கள் ஒரு புதிய வேலைக்காக நேர்காணல் செய்ய வேண்டியிருந்தால் இந்த நாட்களை முயற்சிக்கவும். உங்கள் செல்வாக்கும் ஒளியும் மிகவும் வலுவாக இருக்கும். உங்களுக்கு முன்னால் இருப்பவர் உங்களை மறுக்க முடியாது. ஆனால் சனியை மறந்துவிடாதீர்கள். 8வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி உங்கள் 10வது வீட்டின் மீது தனது 3வது பார்வையை செலுத்துகிறது. நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் என்று சனி கூறுகிறார், ஆனால் குறுக்கு வழிகள் மூலம் அல்ல. நீங்கள் வேலையில் ஏதேனும் அரசியலில் ஈடுபட்டாலோ, யாருக்காவது தீமை செய்ய விரும்பினாலோ அல்லது லஞ்சம் வாங்க முயற்சித்தாலோ சனியின் தாயா உங்களை பிடித்துக் கொள்ளும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் குற்றம் சாட்டப்படும் அபாயம் உள்ளது. நீங்கள் வெளிப்படைத்தன்மையை கடைப்பிடிக்கவில்லை என்றால் நேர்மையாக இருந்து உங்கள் சொந்த வேலையைச் செய்யுமாறு நான் பரிந்துரைக்கிறேன். நிதி கண்ணோட்டத்தில் வணிகம் மற்றும் நிதி விஷயத்தில் குரு உங்கள் சிறந்த நண்பர். 11வது வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பணம் தொடர்ந்து வருவதை உறுதி செய்கிறார். கடந்த 3 முதல் 4 மாதங்களாக ஒரு வாடிக்கையாளர் அல்லது அரசு துறையிடம் சிக்கித் தவிக்கும் பணம் டிசம்பர் 16ஆம் தேதிக்குப் பிறகு வெளியாக வாய்ப்புள்ளது. புதனும் சுக்கிரனும் குறுகிய காலத்திற்கு லட்சுமிராயன் யோகத்தை உருவாக்குகிறார்கள் என்றும் தரவுகள் தெரிவிக்கின்றன. நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்க விரும்பினால் டிசம்பர் 25ஆம் தேதிக்குப் பிறகு நேரம் சிறந்தது. செவ்வாய் வலுவாக உள்ளது. உங்களுக்கு நல்ல ஒப்பந்தம் கிடைக்கலாம். ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுங்கள்: 5வது வீடு சுறுசுறுப்பாக இருப்பதால் பங்குச்சந்தை இன்று முதலீடு செய்வதையும் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக்குவதையும் உணர வைக்கும். இருப்பினும் சனி 8வது வீட்டில் இருக்கிறார். இன்ட்ராடே ட்ரேடிங்கை தவிர்க்கவும். நீண்ட கால முதலீடுகளைச் செய்யுங்கள், ஆனால் ஊகிக்க வேண்டாம். இல்லையெனில் இழப்புக்கள் குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம். என் சிறிய நண்பர்கள், மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் இதைக் கேள்விப்பட்டால் மகிழ்ச்சியுங்கள். இந்த ஆண்டு 2025 உங்களுக்கு சிறந்த நேரம் என்று நான் நம்பிக்கையுடன் சொல்ல முடியும். நான் ஏன் இதைச் சொல்கிறேன்? ஏனென்றால் 5வது வீடு கற்றல் மற்றும் ஞானத்தின் வீடு, மேலும் அறிவைக் குறிக்கும் சூரியன், கவனத்தைக் குறிக்கும் செவ்வாய் மற்றும் புத்திசாலித்தனத்தைக் குறிக்கும் குருவின் பார்வை உள்ளது. உங்கள் படிப்பு வீட்டில் 3 கிரகங்களின் சங்கமம் உருவாகிறது. இந்த 15 நாட்களில் நீங்கள் ஒரு தேர்வு வைத்திருந்தாலோ அல்லது நேர்காணலுக்குச் சென்றாலோ உங்கள் நினைவாற்றல் மற்றும் கிரகிக்கும் சக்தி உச்சத்தில் இருக்கும்.
முன்பு புரிந்துகொள்ள கடினமாக இருந்த கருத்துக்கள் ஒருவற்றை வாசிப்புக்குப் பிறகு தெளிவாகிவிடும். குறிப்பாக பொறியியல், மருத்துவம், பாதுகாப்பு அல்லது அரசு வேலைகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு. மாதத்தின் கடைசி 2 நாட்களில் ஒரு சிறிய தடை ஏற்படலாம். புதன் அங்கு வரும்போது நீங்கள் அதிகமாக சிந்திக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் இதையும் அதை படிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஒரு திட்டத்தை உருவாக்கி அதில் ஒட்டிக்கொள்வதன் மூலம் இதை தவிர்க்கவும். வெற்றி வரும். இப்போது வாழ்க்கையின் மிக நுட்பமான அம்சத்திற்குச் செல்வோம். உறவுகள். நண்பர்களே, உண்மையைச் சொல்லப் போனால் இங்கே விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலானவை. நீங்கள் மிகவும் கவனமாக நடக்க வேண்டும். முதலில் காதலர்களைப் பற்றிப் பேசலாம். 5வது வீடு அன்பின் வீடு. சூரியனும் செவ்வாயும் அங்கே இருக்கிறார்கள். இதன் பொருள் அதிக ஆர்வம். உங்கள் உறவில் காதல் தீவிரமாக இருக்கும். ஈர்ப்பு வலுவாக இருக்கும். ஆனால் அதிக ஈகோவும் இருக்கும். சூரியன் ராஜா, செவ்வாய் தளபதி. இருவருக்கும் எப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. உங்கள் துணைவர் உங்கள் ஈகோவை புண்படுத்தும் ஒரு சிறிய விஷயத்தைச் சொன்னால் அது டிசம்பர் 16 முதல் 31 வரை மகாபாரதத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் கோபப்படுவீர்கள், கத்துவீர்கள், விஷயங்கள் மோசமாகிவிடும். எனது அறிவுரை என்னவென்றால், இந்த நேரத்தில் சரியாக இருப்பதை விட ஒன்றாக இருப்பது முக்கியம். கொஞ்சம் விட்டுக் கொடுத்தால் உங்கள் உறவு காப்பாற்றப்படும். இப்போது திருமண வாழ்க்கையைப் பற்றிப் பேசலாம். ராகு உங்கள் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராகுவின் வேலை புகையை பரப்புவது. ராகு சந்தேகத்தை உருவாக்குகிறார். அதற்கு மேல் சனியின் பார்வை உங்கள் 2வது வீட்டின் மீது உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் துணை சொல்லும் ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் சந்தேகிக்கலாம், அல்லது 3வது நபர், அது ஒரு நண்பர் அல்லது உறவினர் என உங்களிடையே தவறான புரிதலை ஏற்படுத்தலாம். உங்கள் துணை உங்களிடமிருந்து எதையோ மறைப்பது போல் நீங்கள் உணரலாம். டிசம்பர் 17 முதல் 19 வரை மற்றும் டிசம்பர் 27 முதல் 28 வரை குடும்ப பதட்டங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. தீர்வு என்ன? உரையாடலை உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். வெளிப்படையாக பேசுங்கள், ஆனால் அமைதியாக இருங்கள். ராகுவின் தாக்கம் உங்களை மூர்க்கடிக்க விடாதீர்கள். டிசம்பர் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகள் உறவுகளை மேம்படுத்த சிறந்த நாட்கள். உங்கள் துணையுடன் வெளியே செல்லுங்கள் அல்லது இரவு உணவு சாப்பிடுங்கள். அப்போது சூழல் தெளிவாகும். இப்போது வீட்டின் அஸ்திவாரமான நம் இல்லத்தரசிகளிடம் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். சிம்ம ராசிக்காரர்களான என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளே, இந்த 15 நாட்கள் உங்களுக்காக கலவையான உணர்வுகளால் நிரப்பப்படும். ஏன்? கேது உங்கள் லக்னத்திலும் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் நெருப்பு உங்கள் 5வது வீட்டிலும் இருப்பதால். டிசம்பர் 16 ஆம் தேதிக்குப் பிறகு நீங்கள் ஆற்றல் நிறைந்தவராகவும் வேலையின் மீது ஆர்வமாகவும் உணருவீர்கள். ஆனால் நீங்கள் மிக விரைவாக எரிச்சலடைவீர்கள். வீட்டில் ஏதாவது அதன் இடத்தில் பொருந்தவில்லை என்றால் அல்லது குழந்தைகள் தவறாக நடந்து கொண்டால் உங்கள் கோபம் எரிமலை போல வெடிக்கும். இது உங்கள் தவறு அல்ல, இது கிரகங்களின் ஆற்றல். நீங்கள் அனைவருக்கும் இவ்வளவு செய்வது போல் நீங்கள் உணரலாம், ஆனால் யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இது கேதுவின் காரணமாகும். நீங்கள் கோபப்படும்போது சிறிது குளிர்ந்த நீரை குடித்துவிட்டு 2 நிமிடங்கள் அமைதியாக இருங்கள் என்பது எனது அறிவுரை. உங்கள் கோபம் வீட்டின் சூழ்நிலையை கெடுக்க விடாதீர்கள். 2வதாக 5வது வீடு மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதால் உங்கள் முழு கவனமும் உங்கள் குழந்தைகள் மீது இருக்கும். நல்ல செய்தி என்னவென்றால் அவரிடமிருந்து சில நல்ல செய்திகளைப் பெறலாம். இருப்பினும் செவ்வாய் அங்கு இருப்பதால் உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கலாம். உங்கள் விருப்பத்தை அவர்கள் மீது திணிக்காதீர்கள். விஷயங்களை அன்பாக விளக்குங்கள். அவர்கள் உங்கள் பேச்சைக் கேட்பார்கள். மேலும் சனியின் பார்வை உங்கள் 2வது வீட்டின் மீது உள்ளது. இதன் பொருள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் மாமியார் அல்லது பெரியவர்களுடன் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். யாராவது சொல்வதால் நீங்கள் புண்படுத்தப்படலாம். ஆனால் டிசம்பர் 20 ஆம் தேதிக்குப் பிறகு சுக்கிரன் 5வது வீட்டில் நுழையும்போது உங்கள் படைப்பாற்றல் விழித்தெழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வீட்டை அலங்கரிக்க
சில புதிய உட்புற மாற்றங்களைச் செய்ய அல்லது நீங்கள் ஒரு வீட்டுத் தொழில் அல்லது பொழுதுபோக்கை தொடங்க விரும்பினால் இதுவே சிறந்த நேரம். ஒரு சிறப்பு குறிப்பு: நீங்கள் முழு வீட்டையும் கவனித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் டிசம்பர் 16 முதல் 31 வரை உங்கள் கால்களை கவனித்துக் கொள்ளுங்கள். சனி 8வது வீட்டில் இருக்கிறார். நாள் முழுவதும் ஓடுவது மாலையில் உங்கள் கால்களில் வலி அல்லது வீக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். உங்களைப் பற்றி கொஞ்சம் கவனமாக இருங்கள். பரிகாரங்களைத் தொடர்வதற்கு முன் உங்கள் உடல்நலம் மற்றும் முக்கியமான தேதிகளை குறிப்பிட விரும்புகிறேன். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 5வது வீட்டில் சூரியனின் இருப்பு உங்கள் முக்கிய சக்தியை அதிகரிக்கும். ஆனால் சனி 8வது வீட்டில், அதாவது மீனத்தில் உள்ளது. மீனம் நமது கால்கள் மற்றும் உள்ளங்கால்களை குறிக்கிறது. இந்த 15 நாட்களில் உங்களுக்கு கால் வலி, சுளுக்கு அல்லது நரம்புகளில் இறுக்கம் ஏற்படலாம். இரண்டாவதாக, கேது லக்னத்தில் இருந்தால் தலையில் கனம் அல்லது ஒற்றை தலைவலி ஏற்படலாம். நிறைய தண்ணீர் குடித்து உங்கள் கால்களை மசாஜ் செய்யவும். இப்போது உங்கள் நாட்காட்டியை குறிக்கவும். முதலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சிவப்பு எச்சரிக்கை தேதிகள் டிசம்பர் 17, 2018 மற்றும் 19. இந்த நாட்களில் சந்திரன் பலவீனமாக இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். எந்த முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும். பின்னர் டிசம்பர் 22, 1923 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துங்கள். மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இப்போது நல்ல நாட்களை கவனியுங்கள். டிசம்பர் 20 மற்றும் 21 ஆகியவை தொழில் மற்றும் கல்விக்கு சிறந்தவை. டிசம்பர் 29, 1930 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் மீண்டும் வெற்றி நிச்சயம். இந்த நாட்கள் வணிகத்திற்கும் பணப்புழக்கத்திற்கும் சிறந்தவை. ஆண்டு மகிழ்ச்சியான குறிப்பில் முடியும். நண்பர்களே, கிரகங்கள் தங்கள் வேலையைச் செய்கின்றன. ஆனால் செயல்களும் பரிகாரங்களும் அவற்றின் விளைவுகளை மாற்றக்கூடும். இந்த காலகட்டத்தை அற்புதமாக்க நான் 3 எளிய பரிகாரங்களை பகிர்ந்து கொள்கிறேன். சூரியன் 5வது வீட்டில் இருப்பதால் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கவும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் சூரியனை வலுப்படுத்துவதே முதல் பரிகாரம். அதற்கு அதிக சக்தியை கொடுங்கள். தினமும் காலையில் குளித்த பிறகு ஒரு செம்பு பாத்திரத்தில் இருந்து சூரிய கடவுளுக்கு நீர் அர்ப்பணிக்கவும். தண்ணீரில் சிறிது வெல்லம், சிவப்பு பூக்கள் மற்றும் வெள்ளை எள் சேர்க்க நினைவில் கொள்ளுங்கள். ஓம் பாஸ்கராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது உங்கள் கோபத்தை தணித்து அரசாங்க வேலைகளில் வெற்றியை கொண்டுவரும். 2வது பரிகாரம் சனி மற்றும் ராகுவை சமாதானப்படுத்துவதாகும். இதனால் உறவுகளிலும் தொழிலிலும் எந்த தடைகளும் இருக்காது. சனியின் தாயா மற்றும் ராகுவால் ஏற்படும் சந்தேகங்களைப் போக்க ஒரே வழி சிவபெருமான்தான். குறிப்பாக டிசம்பர் 17, 2018 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் ஒரு சிவன் கோவிலுக்குச் சென்று சிவலிங்கத்திற்கு பச்சை பால் மற்றும் கருப்பு எள் ஆகியவற்றை அர்ப்பணிக்கவும். அங்கே உட்கார்ந்து ஓம் நம சிவாய என்று உச்சரியுங்கள். உங்கள் மனதில் மிகுந்த அமைதியை உணர்வீர்கள். 3வது பரிகாரம் கேது, உங்கள் மன சமநிலையை பேணுவது. உங்கள் மனதில் இருந்து குழப்பத்தை நீக்க தெருநாய்களுக்கு உணவளிக்கவும். அவற்றுக்கு ரொட்டி, பிஸ்கட் அல்லது பால் கொடுங்கள். கேது அமைதியாக இருந்தால் முடிவுகள் சரியாக இருக்கும். எனவே என் அன்பான சிம்ம ராசிக்காரர்களே, டிசம்பர் 16 முதல் 31 வரையிலான காலம் உங்கள் கையில் உள்ள வாள் போன்றது. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தினால், உங்கள் ஆற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் செலுத்தினால் 2025 இன் தோல்விகளை வெற்றிகளாக மாற்றி 2026 இல் நுழைவீர்கள். உங்கள் கோபத்தை துப்பவும். உங்கள் ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் கடின உழைப்பில் கவனம் செலுத்துங்கள். உலகில் எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது. இந்த விரிவான பகுப்பாய்வை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். அப்படியானால் கீழே உள்ள கருத்துக்களில் ஜெய் சூரியதேவ் அல்லது ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதி உங்கள் ஆற்றலை காட்டுங்கள். வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலுக்கு குழு சேரவும். ஏனெனில் 2026 ஆண்டிற்கான முழுமையான வரைபடத்தை
விரைவில் வெளியிடுவோம். அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். வளமாக இருங்கள். ஹர் ஹர் மகாதேவ்.